மார்ச் 29. விடாத விசுவாசம். முடிவு வரை உறுதியாய் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. நமது விசுவாசத்துக்கு கடவுள் வழங்கும் ஊக்க பரிசு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையே. வரவிருக்கிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். காலம் தாழ்த்த மாட்டார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவனில் நான் மகிழ்ச்சி உறேன். எபிரேயர் 10:37-38. இயேசு கிறிஸ்து நம் விசுவாசத்தை துவக்குகிறவர் மட்டுமல்ல, அதை முடிக்கிறவருமாயிருக்கிறார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு முக்கியம். பிரசங்கி 7:8. எபிரேயர் 11ஆம் அத்தியாயத்தில் விசுவாச வீரரின் நீண்ட பட்டியல் தரப்பட்ட காரணத்தை அடுத்த அத்தியாயம் 1 வசனத்திலிருந்து அறியலாம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் பொறுமையோடே ஓடுவோமாக. விசுவாச வாழ்வு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. பந்தயத்திலே நாம் ஓடுகிறவர்கள். மேகம் போன்ற திரளான சாட்சிகளாகிய விசுவாச வீரர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தொடர் ஓட்ட பந்தயம் போன்றது. முன்னோடிகளாய் திகழும் விசுவாச வீரர் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கை மிக சிறப்பாக ஓடி முடித்து தங்களுடைய கையில் இருக்கும் கட்டையை அடுத்தவருடைய கையில் கொடுத்தார்கள். இறுதியிலே கிறிஸ்துவின் சபையாகிய நமது கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். தொடர் ஓட்டத்தின் இறுதி பகுதியில் ஓடுகிற நமக்கும் பரவசம். எவ்விதமாய் முடிக்கப் போகிறோம் என ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விசுவாச வீரருக்கும் அதைவிட பரவசம். நாம் பரலோக குடிகள். பிலிப்பியர் 3:20. ஒலிம்பிக் பந்தயத்திலே கலந்து கொள்ள இந்தியர் வெளிநாடு போவது போல பரலோக குடிகளாகிய நாம் இவ்வுலகில் நடக்கும் ஓட்டத்தில் கலந்து கொள்கிறோம். சிலர் ஓட்டத்தை முடித்து ஏற்கனவே தாயகம், அதாவது பரலோகம் திரும்பிவிட்டார்கள். அவர்களும் நமது மூதாதையருடன் சேர்ந்து நம்முடைய ஓட்டத்தை காண ஆவலாயிருக்கிறார்கள். நம்மை உற்சாகப்படுத்துகின்றனர் என நாம் கற்பனை செய்வது தவறல்ல. நாம் சரியாக ஓடி முடிக்காவிட்டால் அவர்கள் முயற்சியெல்லாம் வீணாய் போயிற்றென்று சோர்ந்து போவார்கள். என்னே நமது பொறுப்பு. விசுவாச வாழ்வை சரியாய் முடிக்க பாடுகள், தளர்வுகள், நற்செய்தி அறிவிப்பு பணியில் உபத்திரவங்கள் மற்றும் எதிர்ப்புகள் ஆகிய கடினமான பாடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும். எல்லா காரியத்திற்கும் என்று பரிசுத்தவான்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விசுவாசத்திற்காய் தைரியமாய் போராடுவோம். யூதா 3. மருமகன் வரும்போது மண்ணகத்திலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் இயேசு. லூக்கா 18:8. நாங்கள் விசுவாசத்தினாலேயே பிழைக்கிறோம். எங்களிலே நீர் விசுவாசத்தை காண்பீர் என்று அவருக்கு உறுதியளிப்போம். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ? கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அசையா என் நம்பிக்கை நங்குரமே இயேசுவில் மாத்திரமே. தி பென்டெகாஸ்டல் மிஷன்.